ஹலோ மக்களே, செம்மையான ஒரு வேலை வாய்ப்பு, அதுவுமே தமிழ்நாடு அரசுலேருந்து வெளியாயிருக்கு. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்திலேருந்து எழும்பூர் சென்னையிலேருந்து செம்மையான ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. ரெடி ஆகிக்கோங்க. போலீஸ் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்கெல்லாம் உங்களுடைய கனவை தட்டி எழுப்புறதுக்கான ஒரு வேலை வாய்ப்போடு தான் நான் உங்களுக்கு வந்திருக்கேன் இன்றைக்கி. இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டெய்லி 2 வீடியோஸ் உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலிக்கிட்டையும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 2ஆம் நிலை காவலர், 2ஆம் நிலை சிறை காவலர் மற்றும் தீ அணைப்பாளர் பதவிக்கான பொது தேர்வு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிக்கலாம். கடைசி நாள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 21/9/2025 நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவுமே இணைய வழியாக தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அட்ரஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா www.tnusrb.tn.gov.in அப்படின்ற ஒரு வெப்சைட் அட்ரஸில் தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எழுத்து தேர்வு நடைபெறும் தேதி என்ன அப்படின்னா 9/11/2025 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா. காலி பணியிடங்கள் மொத்தம் எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 3644 + 21 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ டோட்டலாக நிறைய வேக்கன்சிஸ் இருக்குங்க. டெஃபினட்டாக உங்கள் எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா. காவல்துறையில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா 2ஆம் நிலை காவலர் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு 2833 வேக்கன்சிஸ் இருக்குங்க. டோட்டலாக 2833 வேக்கன்சிஸ் இருக்குது. சரிங்களா. அடுத்த வாய்ப்பு என்ன அப்படின்னா, சிறை மற்றும் சீர்திருத்த துறையிலேருந்து 2ஆம் நிலை சிறை காவலர் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்கு ஆண்கள் 142, பெண்கள் 38 பேர். ஸோ டோட்டலாக 180 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்த வாய்ப்பு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையில் இருந்து தீயணைப்பாளர் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே ஆண்களில் 631 ரோலுங்களை எடுக்கிறாங்க. 631 வேக்கன்சிஸ் இருக்குங்க. ஸோ டோட்டலாக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு 3644 + 21 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது அப்படியே நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோன்னா 96 பக்கத்துக்கு அவங்க இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஃபுல்லாகவே ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா. ஸோ இது சிறப்பு ஒதுக்கீடு அப்படின்ற மாதிரியும் அவங்க சில கொடுத்துருக்காங்க. வார்ட்ஸ் கம் டிபெண்ட்க்கு, ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு, மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு, டெஸ்டிடியூட் விடோவுக்கு, பிஎஸ்டிஎம்க்குமே நம்ம சிறப்பு ஒதுக்கீடு வழங்குகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா. என்னென்ன வயது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஓசி பிரிவில் 18 வயசுலேருந்து 26 வயசு வரைக்குமே அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சியில் 18 வயசுலேருந்து 28 வயசு வரைக்குமே அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரியில் 18 வயசுலேருந்து 31 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 3ஆம் பாலினத்தவர் 18லேருந்து 31 வயது வரைக்குமே அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஆதரவற்ற விதவை 18லேருந்து 37 வயது வரைக்குமே அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முன்னாள் இராணுவத்தினர் அப்படின்ற மாதிரி வராங்க இல்லையா. ஸோ அந்த கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்னா 47 வயது வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் நிறைய டீட்டெயில்ஸ் என்ன இங்கே கொடுத்துருக்காங்க. எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரியும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஒதுக்கீட்டு அப்படின்ற மாதிரியும் அவங்க கொடுத்துருக்காங்க. ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக தெரியுங்க. ஸோ படிவம் 1, படிவம் 2, படிவம் 3 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அது போக வேறு என்ன கொடுத்துருக்காங்க, வயது வரம்பு ஒவ்வொன்றுக்குமே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஃபுல்லாகவே லைக் 96 பக்கத்துக்குமே அவங்க என்ன டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. போஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் யாருக்கு, ப்ரிஃபரன்சஸ் யாருக்கு, தேர்வு முறைகள் ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். தமிழ் மொழி தகுதி தேர்வு 80 மார்க்குக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அது போகப்போ முதன்மை எழுத்து தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு அது 70 மார்க்குக்கு இருக்கும். சான்றிதழ் சரிபார்த்துதல் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடற்கூறு அழுத்தல் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடல் உறுதி தேர்வு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடன்திறன் போட்டிகள் 24, சிறப்பு மதிப்பெண்கள் 6 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா. இது வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உடற்குழு அழுத்தல் தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த மாதிரி குறைந்தபட்சம் ஆண்களுக்கு எவ்வளோ ஹைட் இருக்கணும், பெண்களுக்கு எவ்வளோ ஹைட் இருக்கணும் அப்படின்ற டீட்டெயிலாக அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரோல் பண்ணி ஃபுல்லாகவே செக் அவுட் பண்ணிக்கோங்க. செக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் மக்களே. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.